டாக்டர் ராமதாஸ் போட்ட புது உத்தரவு தொண்டர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்குன்னு சொல்லலாம். அது என்ன உத்தரவுன்னு பார்த்தீங்கன்னா இனி டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்னுடைய பெயரை உச்சரிக்கக்கூடாது, என்னுடைய பெயரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதில் தெரியுமா? அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தன் பெயருக்கு முன்னால் ராமதாஸ் என்பதை சேர்த்திருப்பார். டாக்டர் அன்புமணி ராமதாஸ் என்று அழைக்கப்படுவார். இனி அவர் அன்புமணி என்று மட்டும்தான் குறிப்பிட வேண்டும். ராமதாஸ் என்ற என்னுடைய பெயரை பயன்படுத்தக்கூடாது என்று சென்னையில் நடந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் ராமதாஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா தொண்டர்களுடைய மத்தியிலே பெரிய ஒரு அதிர்ச்சியாலே ஏற்படுத்திக்கிட்டே சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா பாமக ரெண்டும் ஒன்றிணையும். டாக்டர் அன்புமணி ராமதாஸும் சரி, ராமதாஸ் அவர்களும் சரி ஒன்றிணைந்து செயல்படுவார்கள், கட்சியை வழிநடத்துவார்கள் என்று தொண்டர்கள் எதிர்பார்த்த நிலையில் தான் இந்த பிரச்சனை பூதகரமாகி தற்போது இந்த நிலையை கொண்டு போய் சென்றுள்ளது. தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கவலையை ஏற்படுத்திக்கிட்டே சொல்லலாம். இந்த பிரச்சனை தொடருமா, முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா என்று தொண்டர்கள் யோசித்து வரும் வேளையில் அது குறித்தான சாத்தியக்கூறுகள் தற்போது இல்லை என்று தான் சொல்ல வேண்டும்.